வெல்கம் டு கேகேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புதுவிதமான டிஷ்ஷு. அதாவது வாழைப்பூ வச்சு இந்த பக்கோடா பண்ணியிருக்கேன். வாழைப்பூ வந்து வெறும்ன பண்ணாமல் மின்ட் ஃப்ளேவரை அதோட சேர்த்து வாழைப்பூ பக்கோடா மாதிரி பண்ணியிருக்கேன். வாழைப்பூவில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒரு பேலன்ஸ்டு டயட் எடுக்கிறவங்க வாழைப்பூவை சேர்த்துக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா அதில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, அப்புறம் நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வாழைப்பூ எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். நிறைய பவல் சம்மந்தமாக, அதாவது வயிறு சம்மந்தமான இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா வாழைப்பூ சேர்த்துக்க சொல்லுவாங்க டாக்டர்ஸ்லாம். இது மாதிரி வாழைப்பூ பற்றின யூசஸ் பார்த்திங்கன்னா நிறைய போயிட்டே இருக்குது. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நம்ம நிறைய காய்கறி சேர்த்துக்கும் போது அப்பப்போ வாழைப்பூவும் நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே வாழைப்பூவா அப்படின்னு முகம் சொல்லிப்பாங்க. மேபி அடல்ட்ஸ் ஆர் சில்ட்ரன். ஸோ அந்த வகையில் நம்ம இதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி அவங்களுக்கு கொடுத்தோன்னா அதோட சத்து கொஞ்சம் அவங்களுக்கு சேரும். தேர்ட் திங் பார்த்திங்கன்னா, இதை வந்து நான் ஒரு மாதிரி பிளான்ச்சு பண்ணாமல் லைட்டாக ஸ்டீம் பண்ணிவிட்டு பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா, கொஞ்சம் இதை வயசானவங்களோ இல்லை சில பேர் சாப்பிடும்போதும் இன்டைஜஷன் ப்ராப்ளம் எதுவும் வரக்கூடாதுன்ற ஒரே நோஷனில் இந்த மாதிரி பண்ண போகிறேன். ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க போய் பார்க்கலாம். பூவில் பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு உள்ளே இருக்கிற அந்த ஒரு நரம்பு மாதிரி ஒன்று இருக்கும், பிளாக் கலர், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆஞ்சி வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணுங்கள், நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைக்க போகிறோம். அதை சூடானோன்னே ஒரு 2 minutes இதை அதை போட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். அடுப்பில் இந்த கடாய் வச்சு தண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடியும் கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கேன். இது வந்து அந்த கலர் வந்து ஒரு மாதிரி கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு, இதே கலர் ரீட்டைன் ஆகிறதுக்காக இந்த மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். நீங்களும் லைட்டாக மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. இது இப்போ நல்லா கொதி வரட்டும். நான் வந்து அதை ஸ்டீம் பண்ணிவிட்டு ஒரு கொதி ஓட்டோன்னே இந்த மாதிரி ஒரு கொலாண்டரில் போட்டு எடுத்திருக்கேன். நான் சொன்ன மாதிரி எவ்வளோ தான் நீங்கள் கலர் ரீட்டைன் பண்ணணும்னு நினச்சாலும் இது நம்ம வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணோன்னா இந்த கலர் சேஞ்ச் ஆக தான் செய்யும். பட் அதனால இந்த மாதிரி ஸ்டீம் ப்ராசஸை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா சம்டைம்ஸ் இது வந்து சரியாக வேகலைன்னா நமக்கு வயிற்றுக்கு ப்ராப்ளம் வரும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நல்லா பிளான்ச் பண்ணி கொஞ்சம் ஸ்டீம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இது கொஞ்சம் தண்ணியெலாம் வடியிட்டோம். நெக்ஸ்ட் ப்ராசஸ் சொல்லித்தரேன். நம்ம அந்த வாழைப்பூவை கொஞ்சமாக ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம அதை வந்து இந்த பேட்டரோட கலக்கிறதுக்கு என்னெல்லாம் எடுத்துக்க போகிறோம்னு பார்க்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு 2 கரண்டி கடலை மாவு எடுத்துக்கோங்க. அரை லெமன் போதும். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா, புதினா வந்து ஒரு அரை கட்டை நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருக்கேன். இது எதுக்குன்னா, நம்ம வாழைப்பூவில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட்டாக ஒரு துவக்கிற டேஸ்ட் வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இதை நான் சேர்க்க போகிறேன். அப்புறம் உப்பு, கொஞ்சம் கரம் மசாலா, இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டேன். இப்போ தேவையான அளவு உப்பு வேணும்னா அப்புறம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன போட போகிறேன்னா, நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடலை மாவு, இப்போ கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம தேவைக்கேற்ப கரம் மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். கலருக்காக இதை போடுறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இது எல்லாத்தையும் ஒரு சேர பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த கலவையை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச புதினா இருக்குல்ல, அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது, அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். லெமன் வந்து ஒரு மூடி நான் புழிஞ்சிருக்கேன். அதுவும் இது ஒரு நல்ல ஒரு டேங்கி ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ அந்த புதினா இதை சேர்த்துக்கிறேங்க. இப்போ நல்லா கையால் இதை பிசைஞ்சு விட்டுறணும். நம்ம மேரினேட் பண்ணுற மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இதை ஒரு பவுலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இல்லைன்னா வெளியிலேயே நீங்கள் மேரினேட் பண்ணுறதுக்கு விட்டுடலாம். நான் ஆக்சுவலாக என்ன பண்ணுறேன், பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பண்ண போகிறேன். இது பார்க்குறதுக்கு இப்போ இப்படி தான் இருக்கும். இது மேரினேட் ஆனவுடனே அடுத்த ப்ராசஸ் என்னன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் மேரினேஷனுக்கு விடலாம். 2 hours ஆச்சு. இதை எடுத்துட்டேன். இப்போ மேரினேட் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஒரு 4 hours ஆச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம், இப்போ தான் நம்ம வந்து காரத்துக்கு உண்டான காரப்பொடியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் அரிசி மாவும் சேர்த்து நல்லா இதை பைண்ட் பண்ணி
பக்கோடா ஸ்டேஜுக்கு கொண்டு வர போகிறோம். நல்லா ஊறி இருக்கிறதுனால நான் வந்து ஒரு கரண்டி அரிசி மாவு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இந்த நம்ம காரப்பொடி போட்டிருக்கேன். அவ்வளோதான், ரொம்பலாம் சேர்க்க வேணாம். பாருங்கள், தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க, அப்படியே பவுடர் போட்டு நல்லா பைண்ட் பண்ணி பிசைஞ்சிருங்க. இப்போ பார்த்தீங்களா, நம்ம பக்கோடா மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நான் எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி ஊற்றலைங்க. நான் சொன்ன மாதிரி வெறும் அரிசி மாவும் கொஞ்சோண்டு இந்த காரப்பொடியும் போட்டேன். காரம் வந்து உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி, சில பேர் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். நானாக அன்றைக்கி வந்து காரப்பொடி போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம அப்படியே பக்கோடா மாதிரி போட்டு எடுத்துட வேண்டியது தான். இதுக்கிடையில் நான் அடுப்பில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். அது காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இது பாருங்களேன், இந்த மாதிரி நீங்கள் பக்கோடா மாதிரி ட்ராப் பண்ணாலே போதும். ரொம்ப கிட்டக்க வச்சு போடாதீங்க. அது தனித்தனியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படியே அது பிரித்து விடவும் வசதியாக இருக்கும். இது நல்லா வேகட்டும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ இதை எடுக்கிற இதுதான். இதை நான் எடுத்துடுறேன். பக்கத்தில் ஆஸ் யூஷுவல் நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா ஒன்று சேர்ந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். வாழைப்பூ பார்த்தாலே ஒரு துவர்ப்பு அதில் ஒரு சுவை வந்து இருக்கும். அது வந்து சாப்பிட்றவங்க எல்லாருக்குமே தெரியும். புதினா அதோடு சேர்க்கறதுனால அந்த மின்ட்டும் இதுவும் சேர்ந்து அந்த துவர்ப்பு சுவையை வந்து நமக்கு ரொம்ப டாமினண்ட்டாக இல்லாமல் நல்ல ஒரு புதுவிதமான ஒரு ஸ்டார்டர் சாப்பிட்ற ஒரு ஃபீல் கிடைக்கிது. ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் திங், நான் சொன்ன மாதிரி இந்த வாழைப்பூவை வந்து நம்ம நறுக்கும் போதே ஒரு மோர்லேயோ இல்லைன்னா மீன்ஸ் ஒரு தண்ணியிலையோ போட்டு வைப்போம். ஏன்னா அது ஆக்சிடைஸ் ஆகாமல் சீக்கிரமாக கருத்துரும். அந்த பர்ஸ்பெக்டிவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வாழைப்பூவை நான் வெந்து எடுத்து மாவில் போட்டு மேரினேட் பண்ணி எல்லாம் பொரிக்க போகும்போது பார்த்திங்கன்னா அந்த கருப்பானது நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. பட் தட் டசன்ட் மேட்டர். எனிவே நமக்கு வந்து சத்து தான் அதில் முக்கியம். அதனால் நீங்கள் இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்திருக்குன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இது ஒரு புதுவிதமான ஒரு ட்ரையல் தான். அதாவது இப்படியும் இதை சாப்பிட்லாம். ஏன்னா எல்லாரையும் சாப்பிட வைக்கிறது தானே நம்மளோட மெயின் மோட்டிவே. அதை வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்றது தான் இதோட ஐடியா. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவோட நெக்ஸ்ட் வீக் நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.